ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு அழகான ஆரி ஒர்க்கு ஒரு 30 ருபீஸ் தான் செலவாகும். ஸோ இதில் வந்து அழகான ஒரு ஆரி ஒர்க் பண்ணலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ஸ்லீவ் மாடலுக்கு தான் இப்போ காமிக்கிற பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த லாங் செயினு இதெல்லாம் ஸ்டோன் எல்லாம் ஒரு லைன் வச்சுக்கலாம் கைக்கு. இப்போ இது வந்து சின்ன கோல்டு முத்துங்க, அதான் பொடி கோல்டு முத்து. அதை விட இது கொஞ்சம் பெருசு கோல்டு முத்து. இதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன் நான். கொஞ்சம் பெருசில் ஒரே மாதிரி ஒரு லென்த்தும், குட்டியாக இருக்கிற பாலில் வந்து அது கொஞ்சம் ஒரு லென்த்தும் எடுத்துக்கலாங்க, ஒரே அளவு. இது வந்து கோதுமை பீட்ஸுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரேட் கம்மி தான், சீப் ரேட்டு தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பாசி மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கலாங்க. இது மொத்தமே பாருங்கள் 70 ரூபா தான், ஒரு நிறைய இருக்கும். ஆனால் அதில் ஒரு லைன் இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஊசி, இது அதே கலரில் நூல் எடுத்துக்கலாங்க, கோல்டு கலர் நூல். இவ்வளோ தான் இதுக்கு வேணுங்கிற திங்ஸு. ஓகேங்களா? பாருங்கள், இந்த கோதுமை பீட்ஸுங்கிறது பாரு இந்த மாதிரி தான் பிரித்து எடுத்துருக்கேன் பாருங்கள். இதான் கோதுமை பீட்ஸு. இதெல்லாம் வச்சு ஒரு அழகான ஆரி ஒர்க் பண்ணலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளவுஸு ஸ்லீவ் இருக்கு இல்லைங்களா, அது கீழே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு பெரிய பெரிய முத்து, அப்புறம் சின்ன முத்து, அப்புறம் ஸ்டோன் செயின், அப்புறம் சின்னது பெருசு. இந்த மாதிரி வந்து லைனாக வந்து ஃபஸ்ட்டு கீழே வச்சுக்கலாம். பார்டர்கிட்ட வச்சுட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு, ஒரு 5 இன்ச்சு ஹைட்டில் வந்து ஒரு லைன் பண்ணிக்கலாங்க ஸ்கேலில். சரியாக பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 இன்ச்சு இல்லை 2.5 இன்ச்சு கொஞ்சம் ஹைட்டாக வச்சு அங்கேயே ஒரு லைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த செயின் வச்சோம்னா கொஞ்சம் எவ்வளோ ஹைட்டு வருதோ அந்த ஹைட்டுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்படி 2 லைன் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இப்போ பாருங்கள், இது மாடல் வந்து ஆரி ஒர்க் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ அது வரைகிறது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன நெளிவு மாதிரி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து இந்த ஃபுல்லாக ஸ்லீவ் வரைக்கும் தையல் மட்டும் விட்டுட்டு, தையலுக்கான துணியை மட்டும் விட்டுட்டு பாருங்கள், இந்த சைடு இப்படி ஒரு மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். 2 சைடும் இந்த சைடு ஒரு மாதிரி வரைஞ்சாச்சு. சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 3 அண்ணு வரைஞ்சாச்சுங்க. இது சென்டர் பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த சைடும் வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த சைடு வந்து அதே மாதிரி ஒரு ஷேப்புக்கு வந்து மாற்றி வரைஞ்சிக்கலாங்க. 2 ஆப்போசிட் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இவ்வளோதான். இந்த இதில் வந்து நம்ம பேட்டர்ன் ஒர்க் வந்து நம்ம பண்ணுறோம். இந்த ஆரி ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சாரீக்கெல்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆனால் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பிசு மாதிரி போட்டிருக்கிறதெல்லாம் வந்து நம்ம அழிச்சிக்கலாம். சரிங்களா? ஏன்னா சாக் பீஸில் தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த லென்த் இருக்குது இல்லைங்களா, இந்த பாசி, இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து அப்படி நம்ம ஒட்டிக்கலாம். ஒன்று கம் போட்டு ஒட்டிக்கலாம், இல்லைன்னா வந்து கம் போட்டு ஒட்டிட்டும் கூட நம்ம நூல் போட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த தான் B700ங்கிறது. இது நல்லாயிருக்கும் இந்த க்ளூ வந்து. பாருங்கள், அதை வச்சு நம்ம அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம ஒட்டிக்கலாங்க. செயின், அந்த கோல்டு செயின் வந்து பெரிய செயின் இருக்குது இல்லைங்களா, பெரிய பால் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதுதான் இது. ஃபுல்லாக கோல்டு செயின் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஃபுல்லாக ஷேப்பாக ஒட்டிட்டு கடைசியில் வந்து அந்த மார்க் பண்ணதெல்லாம் நம்ம அழிச்சிக்கலாங்க. பாருங்கள், ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த சின்ன பால் இருக்குது இல்லைங்களா செயின், அதை வந்து இந்த காம்பு சைடில் வந்து ஒரு கிளையாட்ட வருது இல்லைங்களா, காம்பு மாதிரி, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இப்படி ஒட்டிக்கலாம். பாருங்கள், ஒட்டியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதெல்லாம் கரெக்டாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊசி நூல் போட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த கோதுமை பீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த எண்டில் பாருங்கள் 5 இது வச்சுருக்கேன் பாருங்கள். பார்த்தா அந்த பூ முளைச்ச மாதிரி இருக்குதுங்களா கார்டனில். ஸோ அந்த மாதிரி 5 முத்து வச்சு அந்த கோல்டு முத்து வச்சு நான் பண்ணியிருக்கேன், கோதுமை பீட் வச்சு. அப்புறம் மேலே வந்து ஒரு சின்ன சின்ன பால் வந்து வச்சுருக்கேன். பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து சிம்பிளாக நம்மளே வீட்டில் ஆரி ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்காக காஸ்டெல்லாம் நம்ம செலவு வேண்டிய தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஊசி நூல் போட்டு நம்ம அப்படியே அழுங்காமல் ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஸ்டிஃபாக நின்றுக்கும். கம்மை விட ஊசி நூல் போட்டு தைச்சோம்னா இன்னுமே ஸ்டிஃபாக நின்றுக்கும். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறக்கு. நம்ம கையாலேயே இந்த ஒர்க் நம்ம வீட்டிலையே பண்ணிக்கலாங்க. ப்ளவுஸுகளுக்கு ஆரி ஒர்க்கு ஈஸியான வேலை, அமௌண்ட்டும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது B700ங்கிறது க்ளூ போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்டிஃபாக நின்றுக்கும் மெயினாக. இல்லைனாலும் நீங்கள் ஊசி நூல் போட்டு அங்கங்கே ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.